முத்தத்தை கொடுத்தே கொள்ளுது. இந்த மாதிரி மனுஷ பிறவிலாம் இருக்க மாட்டேங்குது. ஏன்? புருஷனை கண்டா பொண்டாட்டிக்கும் வருது, பொண்டாட்டியை கண்டா புருஷனுக்கும் வருது. ஆனால் 5 அறிவுலாம் ஒரு அறிவு ஜீவனா 2 அறிவு ஜீவனான்னு தெரியல. எவ்வளோ காலையில் ஒரு கொஞ்சிக்கிட்டு கிடக்கு ரெண்டும். வேறு முத்தம் கொடுத்தே கொள்ளுது. முத்தம் கொடுத்தே கொள்ளுது. கொடுத்துக்கிட்டே இருக்கு முத்தம். அம்பட்டு ஆசையாக இருக்கும் போல் அந்த பெண்ணுக்கு குருவி மேலே, ஆணுக்கு குருவிக்கு. மனுஷ பையன் மட்டும்தான் அதில் வித்தியாசமாக இருக்கேன். ஒரு குருவிக்கிட்ட இருக்கிற பாசம் கூட மனுஷன்ட்டு எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ நேரம் கொஞ்சுது எங்கப்பா. ஒரு கொஞ்சல், ஒரு சினுங்கல், செத்து போகிற மாதிரி கிடக்கு. நமக்கு முத்தம் கொடுத்தே கொள்ளுது. அதை எந்திரிச்சு அப்பப்போ வாயோட வாய வச்சு விசரிச்சுக்கிறாங்க. வேற என்னங்கடா அது காலையிலே அப்படி ஒரு சீனா. போய்கிட்டே இருக்கும் போலயே. இதுக்கு எண்டே கிடையாதா? பார்க்க பார்க்க நம்மளுக்கு மண்டைக்கு ஏறுது. காலையில் ஒரு வேலையை பார்க்க விடாமல் இப்படி வீடியோ எடுத்துக்கிருக்கேன் நான். ரொம்ப மூட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால சிட்டுக்குருவி இலக்கியம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவளை அப்போயாச்சும் மனுஷனுக்கு இந்த புத்தி வரட்டும்னு சொல்லி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்படி கொஞ்சம் எல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. காலையிலே நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரப்போகுது. புருஷன் முன்னாடி சண்டை அடிச்சுக்கிறவங்க இதை பாருங்கள். வாழ்க்கையில் சண்டையே போட்டுக்கிற மாட்டேன் யாரும். இயற்கை வந்து அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து அதை மறைச்சிக்கிட்டே இருக்காருங்க. அதையும் இயற்கை. ஆஹா முத்தத்தை பாரு. கமலஹாசனையெல்லாம் தாண்டிடுச்சு கிளி. கமலஹாசனை தாண்டி போய்க்கிருக்கு. டியா போதுமியா, தாங்க மாட்டாயா பையா. போதும் போதும் போதும். நீ நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருக்கே. ஒரு கொஞ்சல், ஒரு சினுங்கல், இது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் திடீர்னு சரி இதை வீடியோ பிடிப்போமே அப்படின்னு சொல்லி பிடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோவே 5 நிமிஷம் ஆக போகுது.
ஒரு கொஞ்சல் ஒரு இதில் தான் வந்து மனிதன் வந்து விலங்கு வந்து அது மேலே இருக்க பாசத்தை காட்டுது. அந்த பாசத்தை அதை ஏற்றுக்கிறது, சித்திரவதைப்பட்டாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிறது. பெண் கிளியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சுட்டுக்குருவியை பற்றி ஒருத்தன் பாட்டு படிக்கலையான்னு தெரியல. மூச்சு பேச்சே இல்லாமல் கிடக்கு. லயித்து விட்டது பெண் குருவி, லயித்து விட்டு தான் எந்திரிச்சு வருது. அத்தா நீ நான் ஸ்டாப்பாக போய்க்கிருக்குப்பா. கொஞ்சல் குணங்கள் எல்லாம் முடிஞ்சு மனித சமுதாயமே இந்த வீடியோவை பார், அப்பயாற்றும் உனக்கு புத்தி வரட்டும். அன்புங்கிற 3 எழுத்துல இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறத சுட்டுக்குருவியை பார்த்தே எனக்கு தெரியுது. இதெல்லாம் யார் இதுக்கு சொல்லிக் கொடுத்தா? இது செக்ஸில் சேர்த்தியா இல்லை அன்பின் வெளிப்பாடா? இது எதில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல. என்னதான் வாயில் இருக்குன்னு தெரியல. நமக்கு அப்படி இது சரிக்குது. அப்படியே லைத்து போய் படுத்துருச்சு ரெண்டும். பெண் குருவிக்கு மூச்சு திணறுது முத்தம் கொடுக்கறது. 7 பிறவி சொல்றது தானா? 7 பிறவி 7 பிறவி உன்னோட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதான் போல. நான் 10 நிமிஷத்தோட வீடியோவை கட் பண்ண போகிறேன். இது நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூட இப்படி வீடியோ எடுத்துக்க முடியாது.